ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யாளர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குழந்தை 10 monthsக்கு மேல கிராஸ் ஆனதுல இருந்து டாட்லர்ஸ் வரைக்கும் ஏன் ஒரு ஸ்டேஜ் வரைக்குமே குழந்தைக்கு இந்த மாதிரியான ஹோம்மேட் கிரேப் வாட்டர் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். அந்த கிரேப் வாட்டர் எப்படி ஈஸியா வீட்லயே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கறது அப்படின்றது அண்ட் எந்த டைம்ல கொடுக்கணும் எல்லாத்தையுமே நாங்க லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கிரேப் வாட்டர்ல ஃபர்ஸ்ட் முக்கியமா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஓமம் தான். ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட நான் வந்து ஓமம் எடுத்திருக்கேன். ஓமம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற ஓமமா எடுத்துக்கோங்க. கடையில வாங்கி குழந்தைக்குன்னு தனியா வச்சுக்கோங்க. அதுல ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்ட நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த ரேஷியோ உங்களுக்கு கரெக்டா இருக்கும். 1.5 ஸ்பூன் ஓமமுக்கு ஒரு சின்ன துண்டு சுக்கு வந்து எடுத்திருக்கேன். ஸோ சுக்குமே அகைன் கேஸ் ட்ரபிள்கா இருக்கட்டும், டைஜஷன் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஃப்ரெஷ்ஷான சுக்குவா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன பல்லு பூண்டு, 1 இல்லைன்னா 2 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரேஷியோல எடுத்துக்கோங்க. இது 3க்கு அப்புறமா தான் நம்ம மெயின் இன்கிரீடியன்டான பெருங்காயத்தூள் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கோங்க. 3/4 ஸ்பூன்ல இருந்து 1 ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கோங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு வரக்கூடிய இன்டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே இது வந்து கொடுக்கறதுனால கியூர் ஆயிடும். இந்த நாளை வச்சுதான் நம்ம வந்து ஹோம்மேட் கிரேப் வாட்டர் வந்து ரெடி பண்ண போறோம். இப்போ இந்த ரேஷியோ பாத்தீங்கன்னா ஒரு டைம் குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு கரெக்டா இருக்கும். சோ இப்ப வந்து பூண்டை மட்டும் நம்ம தனியா எடுத்து வச்சுட்டு பெருங்காயத்தூள், ஓமம், சுக்கு இத மூணையுமே வந்து நம்ம வந்து லைட்டா வந்து ஹீட் பண்ண போறோம். ரொம்ப வந்து ஹீட் பண்ணிடக்கூடாது. அப்படி இல்லை அப்படின்னா அடுப்பை ஆன் பண்ணிட்டு இந்த பேனை கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு வந்து நீங்க வந்து ஹீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா ஸ்லோ ஃபிளேம்ல வச்சுட்டு மூணையுமே வந்து நீங்க வந்து ஹீட் பண்ணி எடுத்து ரொம்ப நேரம் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி ஹை ஃபிளேம்லயும் வச்சிடக்கூடாது. ஈஸியா வந்து அடிப்பிடிச்சிடும். அப்படி அடிப்பிடிச்சிச்சுன்னா கசப்பு தட்ட ஆரம்பிச்சிட்டு குழந்தைங்க வந்து குடிக்க மாட்டாங்க. இப்போ இது கூட ஒரு பூண்டையும் ஆட் பண்ணி ஒரு சுத்து வந்து நீங்க மிக்சிலையும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இஞ்சி அடிப்போம் இல்லையா, அந்த உரல் அதுலயுமே நம்ம வந்து ரசத்துக்கு தட்டிப்போம் இல்லையா, அந்த மாதிரி குறைன்னு நம்ம வந்து அடிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு சுத்து வந்து மிக்சியில மட்டும், ஏன்னா சுக்கு இருக்கனால மிக்சியில மட்டும் போட்டு எடுத்துக்கிறேன். இதுல நீங்க மிளகு கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் நீங்க குழந்தைக்கு கொடுக்கும் போது மிளகெல்லாம் இருக்கும்போது காட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். சோ அதனால குழந்தைங்க வந்து குடிக்கிறதுக்கு யோசிப்பாங்க அண்ட் ஒமிட் பண்ணிடுவாங்க. இந்த 3-4 இன்கிரீடியன்ட்டே போதுமானதா இருக்கும். சோ இப்ப இதை வந்து நம்ம வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து அதுல ஊத்திக்க போறோம். நல்லா வந்து ஊத்திட்டு அதுல வந்து இப்ப நம்ம இந்த அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து அகைன் ஸ்லோ ஃபிளேம்ல ஒரு 7 to 8 minutes கிட்ட நம்ம வந்து நல்லா வந்து கொதிக்க விட போறோம். இந்த அளவுக்குனா 2 டம்ளர் 1.5 டம்ளர் தண்ணி வந்து 1/4 டம்ளர் வர அளவுக்கு நல்லா வந்து கொதிக்கணும். சோ அந்த அளவுக்கு ஒரு 8 to 10 minutes கிட்ட நல்லா ஸ்லோ ஃபிளேம்ல தட்டு போட்டு மூடி கொதிக்க விட்டுருங்க. ஓமம், சுக்கு இதெல்லாம் சேர்க்கறதுனால குழந்தைக்கு வரக்கூடிய காலிக் பெயினா இருக்கட்டும், டைஜஷன் ப்ராப்ளம் அண்ட் குழந்தைக்கு ஏற்படக்கூடிய வயிற்று வலி, அதுக்கப்புறம் வந்து டீஹைட்ரேஷன் எல்லாமே வந்து இதுல கியூர் ஆயிடும். வயிற்றுல ஏதாவது பூச்சி அந்த மாதிரி இருந்தா கூட குழந்தைங்க வந்து சாப்பிட்றதுக்கு வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து எல்லாமே வந்து இந்த ஒரு ட்ரிங்கால வந்து இதாயிரும். ஸோ 10 monthsக்கு மேல இருக்கீங்க அப்படின்னா கட்டாயமா வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 15 நாளைக்கு ஒரு தடவையாவது இதை குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க. நிறைய சேஞ்சஸ் வந்து நீங்களே பாப்பீங்க. இப்போ ஒரு 10 minutes கழிச்சு நம்ம இறக்கிட்டு இதை வடிகட்டும் போது பாருங்க, நம்ம 1.5 டம்ளர் 2 டம்ளர் கிட்ட தண்ணி ஊற்றணும். அது வந்து 1/4 டம்ளர் அளவுக்கு தான் நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நீங்க ஸ்லோ ஃபிளேம்ல இதை வந்து நீங்க கொதிக்க விட்டுறணும். அதுக்கப்புறமா வந்து நல்லா வந்து வடிகட்டிட்டு குழந்தைக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். சூப்பரான கிரேப் வாட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. முக்கியமா குழந்தைக்கு அடிக்கடி கோல்ட் அண்ட் காஃப் வருது அப்படின்னா கூட இது நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும். இப்ப பாத்தீங்கன்னாலே எந்த அளவுக்கு சுண்டி நமக்கு வந்து கிரேப் வாட்டர் வந்து ரெடி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு பாலாட அளவுக்கு வரும். ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம இது பண்ணிருக்கோம். இப்படியே தாராளமா 1 வயசுக்குள்ள உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். செடியன் இப்ப வளர்றதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா வந்து தட்டி விட்டுறாங்க. சோ அதனால கொஞ்சமா வந்து டேட்ஸ் சிரப் ஆட் பண்ணிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்க பேரிச்சம்பழம் ஊற வச்சு கூட அதை மிக்சியில அடிச்சு அந்த டேட்ஸ் பியூரிய கூட இதுல ஆட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் வந்து இனிப்பா இருக்கும். குழந்தை இதெல்லாம் வேண்டாம் ஒமிட் பண்றாங்களேன்னு சொல்லிட்டு கொடுக்காம இருக்காதீங்க. ஸ்டார்டிங் அப்படிதான் பண்ணுவாங்க. பட் நீங்க அது கொடுக்க கொடுக்க அவங்களுக்கே பழகிரும். அதே மாதிரி கண்டிப்பா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 15 நாளைக்கு ஒரு தடவையாவது கட்டாயமா இதெல்லாம் குழந்தைக்கு கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு இம்யூன் பூஸ்டாவும் இருக்கும். அதே மாதிரி வந்து குழந்தையோட ஓவரால் ஹெல்த் டெவலப்மெண்ட்டுக்கே இது ஒரு மேஜர் ரோல்ல இருக்கும். செடியுமே வந்து லைக் எல்லாமே டக்கு டக்குன்னா குடிச்சிடவே மாட்டாங்க. அதுவும் இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஒரு சிப்பா கொடுத்து நிக்க வச்சு நடந்துக்கிட்டு உட்கார வச்சுட்டு ஏதாவது விளையாட்டு காமிச்சுக்கிட்டே வந்து நான் வந்து அந்த ஒரு பாலாடா சங்க அளவுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து கொடுத்து இது வரைக்கும் கொடுக்காதவங்க கண்டிப்பா இனிமே கொடுத்து பழகுங்க. நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.